ஸ்ரீ வராக புராணம் 28ஆம் அத்தியாயம். வடமதுரை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரியமான புனித தீர்த்தமும் தலமும் வடமதுரையே ஆகும். வடமதுரையின் பெருமையை விரிவாக வராக புராணம் காட்டுகிறது. வடமதுரை மைந்தன் ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்த இடம். இது நைமிசாரண்யத்தை விட சிறந்ததாக கருதப்படுகிறது. வடமதுரையில் உள்ள பிரயாகை, புஷ்கரம், வாரணாசி, பிந்துகா, விஷ்ராந்தி, காம்பில்யா என்பவையும் முக்கிய தலங்களாகும். ஓர் அம்பட்டன் காம்பில்யாவில் யமுனை நதியில் நீராடி மறுபிறவியில் பிராமணனாய் பிறந்தான். கொடூரமான கீழ்சாதி வேடன் ஒருவன் நைமிசாரண்யத்தில் வசித்து வந்தான். அவன் வடமதுரை சென்று சதுர்த்தசி திதி அன்று யமுனையில் நீராடினான். அதில் மூழ்கிவிட்ட அவன் அடுத்த பிறவியில் சௌராஷ்டிர தேசத்தில் ஒரு சத்திரியனாக யக்ஷ மதனன் என்ற திருநாமம் கொண்டு அரசனானான். அவன் 70 ஆண்டுகள் அரசாண்டான். அவனுக்கு பல மனைவியர், ராணியர் இருந்தார்கள். 7 புத்திரர்களும் 5 பெண்களும் பிறந்தனர். ஓர் இரவில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பிரிய மனைவி பிவாரி அவன் பெருமூச்சு விட்டு கொண்டு முனகி புலம்புதலை கேட்டாள். அவனை எழுப்பி வற்புறுத்தி அவனுடைய செய்கைக்கு காரணம் கேட்டாள். அப்போது அவன் தன் அரசை மூத்த இளவரசனிடம் அளித்துவிட்டு ராஜபோக வாழ்க்கையையும் துறந்து வடமதுரைக்கு இருவரும் செல்ல அனுமதித்தால் மட்டுமே காரணம் கூறுவதாக கூறினான். அவ்வாறே செய்துவிட்டு வடமதுரையை அடைந்து கடவுளை பயபக்தியுடன் வழிபட்டு சமய சடங்குகளை தவறாமல் செய்து வந்தான். சில தினங்கள் கழிந்தவுடன் பிவாரி மன்னனிடம் காரணத்தை கேட்டாள். அப்போது அவன் தன் முற்பிறவி வரலாற்றை கூறினான். அவன் யமுனையை கடக்கும் பொழுது ஆற்றில் விழுந்து இறந்ததாகவும் அந்த புண்ணிய நதியினால் அவன் காசி மன்னனின் இளவரசியாய் பிறந்து யக்ஷ மதனனை மணந்ததாகவும் கூறினான். அவன் தன் முற்பிறவியிலே வடமதுரையை நினைத்து செல்ல விரும்பியதே தன் முன்னகல் முக்களுக்கு காரணம் என்று கூறினான். இருவரும் வடமதுரையை அடைந்து அங்கேயே மரித்து விண்ணுலகம் ஏகினர். வடமதுரையில் மேலும் பல முக்கிய தலங்கள் உள்ளன. அவை மதுவனம், குந்தவனம், காம்யகவனம், மகாவனம், பிருந்தாவனம், விமலகுண்டம், நாகதீர்த்தம், மானசம், கண்டாபரணம் ஆகியவை. அக்ரூர தீர்த்தம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விருப்பமான உறைவிடம். அதில் நீராடுவோர் ராஜசூய யாகம் செய்த பலன் பெறுவர். அங்கு நீத்தார்கடன் ஆற்றின் முன்னோர்கள் உடனே விமுக்தி அடைவர். அங்கு சுதானு என்ற வைசியன் வசித்தான். அவன் அருகிலுள்ள இல்லத்தில் இருந்த அக்னிதத்தா என்ற ஒரு திருடன் இறந்து போனான். சுதானு எனும் அந்த விஷ்ணு பக்தன் ஒரு ஆலயத்தில் விஷ்ணு விக்கிரகத்தின் முன் ஆடி பாடி கொண்டிருப்பது வழக்கம். ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த சுதானுவை அந்த பேய் பற்றி கொண்டு அவனை தின்று விடுவதாக கூறியது. சுதானு தான் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டு திரும்புவதாக உறுதியாக கூற, அதுவும் அவனை திரும்பி போக வேண்டாம் என்று கூறியும் அவன் சொன்ன சொல் தவறமாட்டேன் என்று கூறி ஆலயத்திலிருந்து திரும்பி வர, சொன்ன சொல்படி வந்த சுதானுவிடம் பேய் சுதானு தான் பெற்ற புண்ணியத்தை எல்லாம் அவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தால் விட்டு விடுவதாக கூறிற்று. அவ்வாறே தானம் செய்ய பேய் தன் அவல நிலை நீங்க பெற்றது. வடமதுரையில் நீத்தார்கடன் ஸ்ரார்த்தம் செய்தாலும் வடமதுரையை பிரதட்சிணம் செய்தாலும் பெரும் புண்ணியம் சேரும். பிரதட்சிணம் கால்நடையாக செய்ய வேண்டும். ஒரு சமயம் ஓர் இளவரசன் குதிரை சவாரி செய்து பிரதட்சிணம் செய்தான். வழியில் மூவரும் மரணம் எய்தினர். குதிரையும் சேவகனும் உடனே மோட்சம் அடைந்தனர். ஆனால் இளவரசனுக்கு அந்த பாக்கியம் கிட்டவில்லை. ஹய குதிரை, முக்தி, மோக்ஷம். எனவே அவ்விடம் ஹயா முக்தி என பெயர் பெற்றது. கோவர்த்தனம். வடமதுரைக்கு மேற்கில் கோவர்த்தனம் உள்ளது. அங்கு வராக அவதார விக்கிரகம் உள்ளது. அது கபில வராகம் என்று அழைக்கப்படுகிறது. இதை முதலில் கபிலர் உருவாக்கினார். கபில முனிவர் உருவாக்கிய வராக மூர்த்தி அது.
அது தேவேந்திரனுக்கு கைமாறியது. ராவணன் அதனை அபகரித்தான். அடுத்து ஸ்ரீ ராமபிரானுக்கு அது கைமாறியது. வடமதுரைக்கு இன்னல் விளைந்தது. பகவான் ஸ்ரீ ராமபிரான் லபணன் எனும் அரக்கனை ஒழிக்க சத்ருக்னால்வாரை அனுப்பினார். ஸ்ரீ ராமபிரான் லபணனை வென்றதற்கு, அதாவது லபணாசுரனை வென்றதற்கு பரிசாக கபில வராகத்தை பெற்றான். மற்றவற்றை விட வடமதுரையில் உள்ள கபில வராகத்தினை வழிபடுதல் மிகுந்த சிறப்புடையது. சக்கர தீர்த்தம் இது கோவர்த்தனத்திற்கு அருகில் உள்ளது. இது தேவேந்திரனுடைய கர்ப்பத்தை ஸ்ரீகிருஷ்ணர் அடக்கினார் என்பதுடன் தொடர்புடையது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்திர வழிபாட்டை நிறுத்தி கோவர்த்தன பூஜை செய்ய, தேவேந்திரன் பெருமழை பெய்விக்க, ஸ்ரீகிருஷ்ணர் அனைத்தையும் காப்பாற்ற, கோவர்த்தன மலையை குடையாக எடுக்க, குன்றேந்தி குளிர்மலை காத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தேவேந்திரன் உணர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமை அறிந்து அடிபணிந்தான். வடமதுரையின் சிறப்பு குறித்து மற்றொரு வரலாறும் உண்டு. சுபாதன் எனும் வைசியன் நற்கர்மம் ஏதும் செய்யாததால் இறந்து பிரேத வடிவில் திரிந்து வந்தான். ஒரு மரப்பொந்தில் இருந்து வந்த அந்த பிரேதம் அங்கு வந்த விபாதன் என்ற மற்றொரு வைசியனை பற்றி கொண்டது. விபாதன் பெற்றோர்களுக்கு சேவை செய்து தானங்கள் அளித்து முன்னோர்களுக்கான சமய சடங்குகள் போன்ற நற்காரியங்களை செய்து வந்த புண்ணியவான். அந்த பிரேதம் விபாதனை தனக்கும் சார்த்தம் முதலிய காரியங்களை செய்து முடிக்குமாறு வேண்டிட, அவனும் அவ்வாறே செய்திட அந்த பிரேதம் விமுக்தி பெற்றது. வடமதுரையில் செய்யப்படும் எந்த சார்த்தமும் பலனளிக்காமல் பொய்த்ததில்லை. அசி குண்டம் சுமதி எனும் மன்னன் எல்லா தீர்த்தங்களையும் தரிசிக்க விரும்பினான். ஆனால் அது முடியும் முன்பே அவன் இறந்துவிட்டான். அடுத்து அவன் மகன் விமதி மன்னனானான். அவன் தந்தை விட்ட தீர்த்த யாத்திரையை செய்து முடித்து அவன் தந்தைக்கு புண்ணியம் சேர்க்குமாறு நாரத மாமுனிவர் அறிவுரை கூறினார். அவ்வாறு செய்வதை விட வடமதுரையிலேயே இருப்பதே சாலச் சிறந்தது என அவன் எண்ணினான். மற்ற தீர்த்தங்கள் அச்சம் கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் முறையிட, ஸ்ரீ மகாவிஷ்ணு விமதியின் தலையை வாள் கொண்டு வெட்டினார். அசி என்றால் வாள், எனவே அந்த இடம் அசி குண்டம் என்றாயிற்று. வடமதுரையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின், அதாவது ஸ்ரீகிருஷ்ணரின் பாதம் படாத இடமே இல்லை. எங்கும் எதிலும் அவரே உள்ளார். ஒரு சமயம் வடமதுரை வந்த கருடாழ்வாருக்கு எங்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே காணப்பட்டார். அந்த மாயையை நீக்க வேண்டிய கருடாழ்வாருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு வடமதுரையில் எல்லாமே அவரது கண்ணாடி பிம்பங்களே என்று கூறினார். மற்றும் பல வடமதுரை குறித்து இப்புராணத்தில் காணப்படுகின்றன. 28ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.